நான் சொல்கிறேன், இந்த 5 வழியை ஃபாலோ பண்ணிங்கன்னா பணத்தை ஈர்க்கிற மேக்னெட்டாக நம்ம மாறிடலாம். அந்த பணத்தை நம்மளால் ஈர்க்க முடியாதனால தான் உறவு முறை பிரச்சனை. நான் என்ன செஞ்சால் இந்த பணத்தை ஈர்க்கலாம் அப்படிங்கிற ஃபார்முலாவுக்கு ஃபஸ்ட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அந்த பயத்தை அடித்து தூக்கணும். 2வது பாயிண்ட் என்னன்னாங்க, அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். அதாவதுங்க, நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இது நல்லது, இது கெட்டது. 3வது பாயிண்ட் கிராட்டிடியூட், நன்றியுணர்வு. எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே நன்றியுணர்வாக இருக்கிறீங்க, ஏன் நடக்கலை? 4வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், பிடிப்பு இல்லைன்னா பற்றுன்னு சொல்லுவாங்க. இதில் ஆன்மீகத்தில் சரணாகதின்னு சொல்லுவாங்க. 5வது விஷயம், இந்த 5வது விஷயத்தை நீங்கள் செயல்படுத்திங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ பொருளாதாரம் உங்களை நோக்கி ஈர்க்கும். நம்ம கடன் பிரச்சனை, தொழிலில் ஒரு டெவலப்மெண்ட் இல்லை, வேலையில் திருப்தியாக செய்ய முடியல, அத்தனைக்கும் உடனடியான மாற்றம் சிறப்பாக கிடைக்கும். அன்பு வணக்கங்க. இன்றைய நாள் 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதாவதுங்க, இந்த வருஷம் உங்கள் தேவைகள் எதுவானாலும் இந்த இறைசக்தியால், இந்த பிரபஞ்சத்தின் அருளால், உங்களோட செயல்பாடுகள்னால் நீங்கள் கேட்குறது 100% நடக்கும், நடந்தே தீரும். வாழ்த்துக்கள். வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த புத்தாண்டில் உங்களுக்கு ஒரு 5 விஷயங்களை நான் சொல்கிறேங்க. அற்புதமாக செயல்படுத்துங்க. என்ன தேவைன்னு நீங்கள் கேட்குறீங்களோ 100% நடந்தே தீரும். நடக்கலைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. அதை எப்படி செயல்படுத்துறதுங்கிற ஒரு மெத்தடாலஜியை நான் உங்களுக்கு சிறப்பாக சொல்லித்தரேங்க. அற்புதமாக செயல்படுத்தலாம். வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக நம்ம தேவையின் அடிப்படையில் வாழ்கிறதுக்கு மட்டும்தான் வாழ்க்கை. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்சது எதுவும் நடக்கலை. ஒரு பிஸ்னஸ் செஞ்சுருப்போம், சக்ஸஸ் ஆகிருக்க மாட்டோம், கடன் வந்திருக்கோம். ஒரு வேலை செய்வோம், அந்த வேலை இடத்துல நமக்கு ஒரு ப்ரியாரிட்டி இருக்காது, பண வரவு நமக்கு பத்தாது. ஒரு குடும்பத்தில் ஒரு உறவு முறையில் ஒரு பிரச்சனைகள், நம்ம பசங்க இல்லை பொண்ணுங்க நம்ம சொல்கிறத கேட்குறதில்ல. ஒரு திருமணம் நம்ம இப்படி பண்ணலான்ட்டு வந்திருப்போம், அவங்க வேறு ஒரு திருமணம் பண்ணியிருப்பாங்க. அதனால் மனசில் ஒரு வருத்தம், ஐயோ எப்படியாவது நம்ம பையன் நம்ம கூட வந்துட மாட்டானா, நம்ம பொண்ணு வந்துட மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு வேதனைகள். நம்ம கணவர், ஐயோ இப்படி இல்லையே, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம். என் மனைவி இப்படி இல்லையே, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே, நான் என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு துக்கம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு நடக்க மாட்டேங்குது. எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உண்மை தெரியும், அனைத்துக்கும் காரணம் பணத்தில் தான் நிற்கும். இது லாஜிக், இதுதான் உண்மைத்தன்மை. அந்த பொருளாதாரத்தில் தான் நம்ம கஷ்டப்படுறோம். அந்த பணத்தை நம்மளால் ஈர்க்க முடியல. இங்கே தான் நம்ம ஃபெயிலியர் ஆகிறோங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. இந்த வருடம், இந்த 2025 புது வருடத்தில் நான் சொல்கிறேன், இந்த 5 வழியை ஃபாலோ பண்ணிங்கன்னா பணத்தை ஈர்க்கிற மேக்னெட்டாக நம்ம மாறிடலாம். இவ்வளோ தாங்க கான்செப்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கைக்கு தேவையின் அடிப்படையில் பொருளாதாரம், பணம், சொத்து இன்றைக்கி தேவை. இது தாங்க உண்மை. ஒரு ஃபேமிலின்ட்டு இருந்தால் பணம் வேணும், ஒரு வீடு வேணும், ஒரு கார் வேணும், ஃப்யூச்சரில் ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வேணும், பசங்க இருந்தாங்கன்னா அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு பொருளாதாரம் வேணும், காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வேணும், கல்யாணம் பண்ணுறதுக்கு நகை வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், பணம் வேணும். நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கட்டாயம் பொருளாதாரம், பணம் ஒரு விலை அவசியம் தேவை. அந்த பணத்தை நம்மளால் ஈர்க்க முடியாதனால தான் உறவு முறை பிரச்சனை, பசங்க கிட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பொண்ணுங்க கிட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, சம்பந்திகளோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மாப்பிள்ளையோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வேலை செய்கிற இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பிஸ்னஸ் செய்வோம் அந்த இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாத்துக்கும் காரணம் பணம் மட்டுமேங்கிறத 100% ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த பணத்தை நான் எப்படி செயல்படுத்தினா ஈர்க்கணும்? நீங்களாம் தப்பாக நினைக்கிறீங்க, பிஸ்னஸ் நல்லா நடந்தால் நான் சக்ஸஸ் ஆகிடுவேன், இந்த வேலை எனக்கு கிடைச்சா சக்ஸஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது கிடையாதுங்க. உறவு முறையில் இவங்க கரெக்டாக இருந்தால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்க மேலே தான் குறை சொல்கிறோம் மொழிய, நான் என்ன செஞ்சால் இந்த பணத்தை ஈர்க்கலாம் அப்படிங்கிற ஃபார்முலாவுக்கு ஃபஸ்ட்டு வாங்க. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. ஓகேங்களா? 5 விஷயங்கள் தான். அற்புதமாக செயல்படுத்த முயற்சி செய்யுங்க. இந்த புத்தாண்டில் இதை செயல்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக பொருளாதாரத்தில் நிறைவாக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகலாங்க. முதல் விஷயம் ஃபஸ்ட்டு பயம் இருக்கக்கூடாதுங்க. பயம் ஏன் இருக்குது தெரியுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், ஃபேமிலியில் இருக்கலாம், கணவன் மேலே இருக்கலாம், அப்பா மேலே இருக்கலாம், அம்மா மேலே இருக்கலாம், நம்ம பசங்க மேலே இருக்கலாம். காரணம், ஃபஸ்ட்டு டெவலப் ஆகுறது ஒரு கோபம். அந்த கோபம் ஏன் டெவலப் ஆகுது? நான் சொன்னதை நீங்கள் செய்யலை, இல்லை நம்ம பசங்க சொன்னதை நான் செய்யலை. இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மிஸ்கம்யூனிகேஷனில் தான் ஃபஸ்ட்டு கோபம் வருது.
இந்த கோபம் நாளடைவில் என்ன ஆகுதுன்னா அவங்க மேலே ஒரு வெறுப்புணர்ச்சியை நமக்கு உணர்த்துது. அந்த வெறுப்பு தான் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு வேதனையை கொடுக்குது. அந்த வேதனை தான் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சலை கொடுக்குது. அந்த மன உளைச்சல் வரும்பொழுது நமக்கு தொடர் தோல்வியை நோக்கி நம்ம பயணம் செய்கிறோம். ஸோ இதுதான் என்ன ஆகுதுன்னா, நாளைக்கு இது நடக்குமா நடக்காதா, என் பையன் இப்படி இருப்பானா இருக்க மாட்டானா, என் பொண்ணு இப்படி இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, என் கணவர் இப்படி செயல்படுத்துவாரா செயல்படுத்த மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பய உணர்வுக்கு தள்ளப்படுறோம். இந்த பய உணர்வுக்கு முக்கியமான காரணம், அடிப்படை காரணம், நம்ம நினச்சது அங்கே நடக்கலை அப்படிங்கிற ஒரு கோபம், ஒரு வருத்தம், ஒரு வேதனை, ஒரு மன உளைச்சல், ஒரு தொடர் தோல்வி தான் பயத்துக்கு காரணமாகுதுங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அந்த பயத்தை அடித்து தூக்கணும். பயத்தை எப்படி தூக்கலாம்? ரொம்ப சிம்பிளான செல்ஃப் டாக் ப்ராசஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம். தியானம் கிடையாதுங்க, ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ். அந்த வீடியோ லிங்க் அனுப்பியிருக்கேன். சிறப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைக்கு எப்படி இதை செயல்படுத்தலாம் நீங்கள் செயல்பட்டால் 100% 7 டேஸில் உங்களுக்கு அந்த பய உணர்வை தூக்கிடலாம். அந்த பய உணர்வு போச்சுன்னா தான் அதுக்கப்புறம் தான் உங்கள் தேவைகளே நம்மளால் நிறைவேற்ற முடியும். நம்மலாம் ஏன் தெரியுங்களா இன்றைக்கி நம்ம தேவைகள் நடக்காமல் இருக்குது, பணம் நம்மளை ஈர்க்காமல் இருக்குது, நம்ம தவறுகளை மற்றவங்க மேலே சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவன் இப்படி செய்யலை, இவன் இப்படி செய்யலை, இவன் இப்படி செஞ்சுருந்தா எனக்கு பணம் வந்திருக்கும்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளால் அந்த பணத்தை ஈர்க்க முடியல. நீங்கள் அந்த 4 வகையான செல்ஃப் டாக் ப்ராசஸ் பாருங்கள். உங்கள் சூழ்நிலைக்கு எப்படி செயல்படுத்தணும்னு பாருங்கள். 7 நாளில் பய உணர்வு தூக்கி போட்டுடலாம். மனசில் ஒரு வருத்தமோ கோவமோ துக்கமோ பயமோ இருக்காது. அந்த ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2வது பாயிண்ட்டுக்கு வரலாம். 2வது பாயிண்ட் என்னன்னாங்க, அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். அதாவதுங்க நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இது நல்லது, இது கெட்டது, என் பொண்ணு இப்படி செஞ்சால் இது நல்லது, என் புருஷன் இதை செஞ்சால் நல்லது, என் புருஷன் இப்படி செஞ்சால் இது கெட்டது, என் மனைவி இப்படி இருந்தால் இது கெட்டது, எங்கள் மாமியார் இப்படி இருந்தால் அது நல்லது அப்படின்னு சொல்லி பல டெரிவேஷன் வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. என்ன நடக்குதோ ஆப்போசிட்டில் அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. அது எப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறது பாசிட்டிவாக நம்ம நினச்ச மாதிரி நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டில், அந்த பயம் இல்லாமல் நீங்கள் அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டில் இருந்தால் அந்த சூழ்நிலையே நமக்கு வரமாகும். அந்த சூழ்நிலையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுதல் பக்குவத்தில் இருந்தீங்கன்னா அந்த பணத்தை ஈஸியாக நீங்கள் ஈர்க்கலாம். ஏன் தெரியுங்களா நமக்கு பணத்தை ஈர்க்க முடியல? அந்த அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல் தன்மை இல்லாதனால மனசில் ஒரு வருத்தம், மனசில் இப்படி செஞ்சிட்டானே அப்படி செஞ்சிட்டானேங்கிற ஒரு வேதனை அது இருக்கிறதுனால பணம் உங்களை நோக்கி வரமாட்டேங்குது. இவ்வளோ தாங்க கான்செப்ட். ஸோ முதல் விஷயம் சொல்லிட்டேன், 2வது விஷயம் சொல்லிட்டேன். முதல் விஷயம் பயத்தை தூக்குங்க. 2வது விஷயம் ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வாங்க. இந்த 2ஐயும் கொண்டு வந்தால் என்ன சார் அட்வான்டேஜ்னாங்க, அதாவது நம்ம காலகட்டத்தில் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள், நம்ம ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை வச்சியே வருத்தப்பட்டுட்டே இருப்போம். அதனால் ஃப்யூச்சரில் இது நடக்கலைன்னா நான் என்ன செய்கிறது, என் பையன் இப்படி செய்யலைன்னா என்ன செய்கிறது, என் பொண்ணு இப்படி செய்யலைன்னா என்ன பண்ணுறது, எனக்கு அந்த சொத்து வரலைன்னா என்ன செய்கிறதுன்னு சொல்லி ஃப்யூச்சரில் இப்படி நடந்துருமோ அப்படின்னு பயத்திலே இருக்கிறீங்க. நான் சொல்கிற இந்த ப்ராசஸை நீங்கள் பயத்தை தூக்கிட்டு அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்தீங்கன்னா நம்மளோட மனநிலை ஸ்டேட் பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டில் இருக்கும். ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்கும், எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவோம். அப்படியே நடந்த நிகழ்வுகளுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றோலும் நமக்கு பழைய நினைவுகளுக்கு, நடந்த நிகழ்வுகளுக்கு ஒரு வருத்தம் இருக்காது. இனிமேல் இப்படி நடக்குமா நடக்காதாங்கிற பயம் இருக்காது. இப்போ என்ன செய்யணும் அப்படின்ட்டு எல்லா சுச்சுவேஷனாக பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணக்கூடிய கேரக்டர் நமக்கு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தாங்க நம்ம என்ன தேவைன்னு கேட்குறோமோ அற்புதமாக கிடைக்கும். இப்போ 3வது பாயிண்ட்டாக பார்க்கலாம். 3வது பாயிண்ட் கிராட்டிடியூட், நன்றியுணர்வு. எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே நன்றியுணர்வாக இருக்கிறீங்க. ஏன் நடக்கலை? நான் எழுதுகிறேன் சார், எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க சார், நான் ரொம்ப நன்றியுணர்வாக இருக்கேன், டெய்லி எழுதுகிறேன், நிறைய நோட் இருக்குது, ஆனாலும் என்னோடய தேவைகள் நடக்க மாட்டேங்குதுன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் பயம் இல்லாமல் இருக்கணும். 2வது பாயிண்ட் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் நன்றியுணர்வு செய்யணும். நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னா, இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க. அந்த பிடிச்சிக்கிறத தூக்கிடுங்க. அதை தூக்குனா தான் நீங்கள் அந்த நன்றியுணர்வை செயல்படுத்தினா தான் நீங்கள் கேட்குறது நடக்கும். நன்றியுணர்வும் எப்படின்னாங்க, நம்ம வாழ்க்கையில் பல நபர்களை கடந்து வரோம், பணத்தை இருக்கிறோம், சொத்தை சேர்க்குறோம். ஸோ நமக்கு கிடைச்ச பணம், பொருள், நபர்கள் யாராக இருந்தாலும் பாராபட்சம் இல்லாமல் நன்றி சொல்லுங்கள், பாசிட்டிவாக சொல்லுங்கள். ஸோ அந்த நன்றி சொல்ல சொல்ல 3 விஷயங்கள் நீங்கள் சிறப்பாக செஞ்சிட்டிங்கன்னா 4வது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், பிடிப்பு இல்லைன்னா பற்றுன்னு சொல்லுவாங்க. இதில் ஆன்மீகத்தில் சரணாகதின்னு சொல்லுவாங்க. எல்லாமே இப்போ என்ன செய்கிறோன்னா, ஒரு பிடிச்சிக்கிறோம். இது என் பையன்னா இப்படி தான் இருக்கணும், என் பொண்ணு இப்படி தான் இருக்கணும், என் வீட்டுக்கார் இப்படி தான் இருக்கணும், என் மனைவி இப்படி தான் இருக்கணும், எங்கள் ஆஃபீஸில் என்னோடய ஸ்டாஃப் என்கிட்ட வேலை செய்கிறவங்க இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு பிடிச்சிக்கிறீங்க. கொஞ்சம் நான் உறவு முறையெல்லாம் வேண்டான்னு சொல்லிங்க, எல்லா உறவு முறையும் வேணும், ஆனால் பிடிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு பேர் தான் ஆன்மீகத்தில்
பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, சரணாகதின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா எல்லா உறவு முறையுமே வேணும், ஆனால் பிடிச்சிக்கூடாது. அது இல்லைன்னா நான் இல்லை, அது இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தூக்குங்க. அதுக்காக உறவு முறை வேண்டான்னு சொல்லிங்க தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. எல்லா உறவு முறையும் வேணும், ஆனால் அந்த நிலையற்ற தன்மையை பிடிச்சிக்காதீங்க. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நபராக இருக்கலாம். பிடிப்பு இல்லாமல் நீங்கள் செயல்படுங்க. 4 விஷயம் நம்ம முடிச்சிட்டோம். 5வது விஷயம், இந்த 5வது விஷயத்தை நீங்கள் செயல்படுத்திங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ பொருளாதாரம் உங்களை நோக்கி ஈர்க்கும். நம்ம கடன் பிரச்சனை, தொழிலில் ஒரு டெவலப்மெண்ட் இல்லை, வேலையில் திருப்தியாக செய்ய முடியல, அத்தனைக்கும் உடனடியான மாற்றம் சிறப்பாக கிடைக்கும். அற்புதமாக இந்த 5வது பாயிண்ட்டுக்கு நம்ம போகலாங்க. 5வது விஷயங்க ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆள் மனசை டியூனப் பண்ணக்கூடிய ஒரு அஃபர்மேஷன். நமக்கு என்னங்க வாழ்க்கையில் தேவை? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். பணம் நம்ம சம்பாதிக்கிறது பெருசு இல்லைங்க. அந்த பணத்தை நம்ம அனுபவிக்கணும், அதுக்கு நம்ம உடல் நல்லா இருக்கணும், அதுக்கு ஒரு அஃபர்மேஷன். 2வது, நம்மளை படைத்தவங்க, நம்ம இந்த உடல் நம்ம இங்கே இருக்கோம்னா நம்ம படைத்தவங்க நம்ம அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரு அஃபர்மேஷன். 3வது, நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம், கணவன் மனைவி, அப்பா அம்மா, சித்தப்பா சித்தி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அந்த உறவு முறை நலமாக இருக்கணும் அப்படிங்கிறது 3வது அஃபர்மேஷன். 4வது, எனக்கு ஒரு அற்புதமான வேலை வேணும், நல்ல ஒரு பிஸ்னஸ் வேணும், நல்ல வருமானம் வரணும், இது 4வது. 5வது, நமக்கு நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம இப்படி அவங்க செய்யணும்னு நினைப்போம், அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க, அதனால் ஒரு லாஸ், ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கும், அது நம்ம மனசை பாதிச்சுட்டே இருக்கும். அந்த நம்பிக்கை துரோகத்துக்கு அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாங்கிறதுக்கு ஒரு அஃபர்மேஷன். அடுத்தது, நம்ம தேவைகள் என்ன? தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் வித்தியாசம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. தேவையின் அடிப்படையில் நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அற்புதமாக நான் சொல்கிற பாசிட்டிவான அஃபர்மேஷனை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், நலமாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் எப்படி அஃபர்மேஷனுங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த 5வது விஷயம் உடல். அதாவதுங்க, காலையில் எழுந்திரிச்சோடனே இல்லை நைட் படுக்கும் பொழுது இல்லை எப்பப்போ நெகட்டிவிட்டி வருதோ அப்போ நீங்கள் இந்த பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உடல் நல்லா இருக்கணுங்க, அதுக்கப்புறம் தாங்க பணமே நம்மளை ஈர்க்க முடியும். அதுக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம், நமக்கு மேலே இருக்கிற சக்தி, நான் எதுவுமே கேட்காமையே எனக்கு அற்புதமான நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயத்தின் மூலமாக என்னோடய உடலை சந்தோஷமாக செயல்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு, உங்களுக்கும் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம நன்றி சொல்லணுமா இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது அஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம உடல் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த பிரபஞ்சம் தான் நமக்கு உதவி செய்யுது. அப்படிங்கிறதுனால எந்திரிச்ச உடனே எப்போ நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களோ இந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள், இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். இறையருளால் எனக்கு ஒரு அற்புதமான உடலை சிறப்பாக கொடுத்துருக்கீங்க, நான் உயிர் வாழக்கூடிய அத்தனை செயல்பாடுகளையும் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது, நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் சிறப்பாக செயல்பட்டுருக்கு, அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் அற்புதமாக செயல்படுத்தி கொடுத்துருக்கு, இறைவனுக்கு நன்றி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். இதுதாங்க நம்ம உடலுக்கு உண்டான அஃபர்மேஷன். 2வது, நம்மளை படைத்தவங்கன்னா என்னங்க? நம்ம தாய் தந்தையர்கள் தான் நம்மளை படைத்தாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியுணர்வாக இருங்க. எப்படி சொல்லலாம்? இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமாக, நலமாக, ரொம்ப சூப்பராக, மகிழ்ச்சியாக இருக்காங்க, என்கிட்டையும் அன்பாக இருக்காங்க, அந்த சூழ்நிலையை இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்காரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். நான் எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறேன். காரணம் என்னென்னாங்க, இன்கேஸ் அங்கே ஒரு டிஸ்கிரிபன்சி இருந்தாலும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனாலும் நீங்கள் இதை செயல்படுத்துங்க, அந்த மாற்றம் அங்கே உண்டாகும். 3வது, உறவுமுறைன்னா நம்ம கணவன் மனைவி உறவுமுறை, நம்ம குழந்தைங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸு, ஜாப், வேலை செய்கிற இடத்துல எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி என்னோடய உறவு முறைக்கான மனைவி, அவங்க குடும்ப உறுப்பினர்கள், இல்லை என்னோடய குழந்தைகள், அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்லுங்கள். அற்புதமாக அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துருக்காரு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். முக்கியமான கண்டிஷன், அங்கே உறவு முறையில் சிக்கல் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பாசிட்டிவாக அஃபர்மேஷன் பண்ணுங்கள், அந்த மாற்றம் அங்கே நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு வேலை, ஒரு பிஸ்னஸ், ஒரு பண வரவு அவசியம். இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வேலை அல்லது அற்புதமான தொழில், நல்ல வருமானத்தோட சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துருக்க, இறைவனுக்கு நன்றி, அந்த சூழ்நிலையை அற்புதமாக உருவாக்கி கொடுத்துருக்கீங்க, நான் சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அஃபர்மேஷன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தேவைகளுக்கு பாசிட்டிவாக அஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா நம்ம அந்த பணத்தை நோக்கி
ஈர்க்கலாம். ஏன்னா பணத்துக்குன்னு ஒரு அதிர்வலைகள் இருக்குது. நம்ம மனதளவில் மாற்றம் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம மனசு மேக்னெட்டாக மாறி அந்த பணத்தை ஈர்க்கும். இவ்வளோதாங்க ஃபார்முலா. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் நமக்கு பண்ணியிருப்பாங்க. நம்ம கூட படித்தவனா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம், ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம், ஒரு பிஸ்னஸில் இருக்கலாம். நம்ம நம்பி இருப்போம், அது நடக்காது. காரணம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்கள பற்றிய ஒரு வருத்தம், ஒரு வேதனை நம்ம மனசுக்குள்ளே வேண்டாம். என்னங்க லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேரோ இல்லை 4 பேரோ தான் அந்த மாதிரி வாழ்க்கையில் கடந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிற அஃபர்மேஷனை பண்ணுங்கள் இறைவனர்களால். ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு நம்மளும் காரணங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2வது பாயிண்ட் நான் உங்களுக்கு சொன்னது அக்செப்டன்ஸ். அதை செயல்படுத்தினீங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு, அந்த லாஸ் ஆகிறதுக்கு, அந்த ஏதாவது ஒரு சூழ்நிலை, அந்த உறவுமுறை பிரிவோ இல்லை ஏதாவது ஒரு வருத்தம் ஏற்படுறதுக்கு நானும் காரணமாக இருக்கேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லுங்கள். நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலை, ஏதோ சூழ்நிலையினால தான் பண்ணிட்டீங்க, இறைவனர்களால் நீங்கள் நல்லா இருக்கணும், காட் பிளஸ் யூ அப்படின்னு மன்னிக்க கற்றுக்குங்க. மிஞ்சி போனால் ஒரு 4 பேர் இருக்கலாம், அதிகபட்சம் 10 பேர் இருக்கலாம். இதை செயல்படுத்துங்க. செயல்படுத்த நம்ம மனசு பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக, நேர்மையாக, தெளிவாயிடும். அந்த தெளிவான பிறகு நம்ம என்ன தேவைன்னு கேட்குறோமோ, பணமாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், நகையாக இருந்தாலும், நபராக இருந்தாலும் அற்புதமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். இவ்வளோதாங்க ஃபார்முலா. புரியுதுங்களா? இந்த 5 விஷயங்களை நீங்கள் 100% இந்த புத்தாண்டில், இந்த 2025ஆம் வருடத்தில் செயல்படுத்தி உங்கள் தேவைகளை நிறைவேற்றி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள். ரொம்ப சிம்பிளுங்க. நம்மளாம் என்ன நினைக்கிறோன்னா, நம்மளை யாராவது காப்பாற்றிட மாட்டாங்களா, அந்த லோன் நமக்கு கிடைக்காதா, நம்ம ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ண மாட்டானா, அக்கா உதவ மாட்டாங்களா, அப்பா உதவ மாட்டாரா அப்படின்னு சொல்லி வெளியிலேயே தேடுறீங்க. மனசில் மாற்றம் கொண்டு வாங்க. இந்த 5 விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் மனதளவில் மாற்றம் நடந்ததுன்னா நீங்கள் என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதனை இந்த பிரபஞ்சம், இறைத்தன்மை நம்ம கேட்குறதுக்கு முன்னால் கொடுக்கும். இந்த 5 விஷயங்களை நீங்கள் செயல்படுத்த நம்ம பணத்தை 100% ஈர்க்கலாம். ஈர்த்து நம்ம தேவைகளை, பொருளாதாரத்தை சூப்பராக செயல்படுத்தலாம். இவ்வளோதாங்க கான்செப்ட்டு. இந்த புத்தாண்டில் இதை கடைபிடித்து வாழ்க்கையில் நலமாக, சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள்ங்க. மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றிங்க.